ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 17th டேயோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். க்ரீன் ஆப்பிள், நீங்கள் ஆப்பிள் வந்து க்ரீன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்பிள் வந்து எந்த ஆப்பிள்னாலும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் இஷ்டமோ அதை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பியர்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளம்ஸு, நான் வந்து கட் பண்ணும்போதே சாப்பிட்டுட்டேன், ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இந்த தான் பிளேட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா சீடு வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 500 ml அளவுக்கு இந்த பாட்டிலில் இருக்குது. அந்த தண்ணியை தான் இப்போ குடிக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஓகே, அடுத்து நம்ம லஞ்சில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, காட்டுயானம் அரிசி வச்சு நம்ம ஒரு கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கஞ்சி இந்த அரிசி பார்த்திங்கன்னா, நான் இந்த அரிசியோட பயன்கள் அப்புறம் எல்லாமே வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காட்டுயானம் அரிசி வச்சு ஒரு பாசிப்பயிறு போட்டு சேர்த்து ஒரு கஞ்சி பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் இந்த கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு காட்டுயானம் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற போட்டு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஊற போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணி விட்டு கழுவி நல்லா ஊற வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு இடையில நம்ம அது கூட வேக வைக்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து முழு பயிர் தான் இருக்குது, அதனால் அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உடச்ச பயிர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. என்கிட்ட முழு பயிராக இருக்கிறதுனால இதை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் வந்து 1-2 அடித்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இது கொஞ்சம் மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வந்துடுச்சு. உங்களுக்கு கலர் மாறி இருக்கிறது தெரியும், பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அடிச்சுக்கலாம். அடித்தோடனே நம்மளுக்கு வேகும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கஞ்சியோடு வேகும்போது நல்லா ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேவா, இது ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து துவையலுக்கு அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி கொள்ளு துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வறுத்துக்க போகிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம துவையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுவும் பாசிப்பயிறு ரெண்டுமே ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸில் ஒரு 2 சுற்று மட்டும் அடித்தோன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். இப்போ நம்ம கஞ்சிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் வந்து நம்ம கலஞ்சி வச்சுருக்க அரிசியும் இந்த பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிட்டோம். ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஜீரகமும் மட்டும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் தண்ணி அளவு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி பருப்பு எடுக்கீங்களோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 3 மடங்கு தண்ணி வச்சுக்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுறலாம். நான் வந்து ஒரு 7-8 விசில் அளவுக்கு விட போகிறேன். கஞ்சிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா மசிய வெந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக. ஓகேவா, ஓகே, இப்போ அது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சத்தம்லாம் அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இதை இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களோட இஷ்டம்தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். ஓகேவா, ஓகே, இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து துவையல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வறுத்த கொள்ளு, அப்புறம் ஒரு 2 சில்லு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல், ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, அவ்வளோதான். இதை வந்து நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் கொள்ளு சட்னி. ஓகேவா, இப்போ அரைச்சிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கொள்ளு துவையல் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவையல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுயானம் அரிசி வச்சு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, பாசிப்பயிறு போட்டு. அப்புறம் கொள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கொள்ளு துவையல் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் வந்து சீக்கிரம் லாஸ் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுனாலும் அது சீக்கிரம் இறங்குறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கொள்ளு வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் மேலே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் இந்த சிம்பிளான லஞ்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.